ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா கல்யாண மாஸ்டர் செஞ்ச கேசரி பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் செஞ்சிருக்கும். லாக்டவுன் சமயத்தில் நாங்கள் ஹோட்டல் நடத்துனது, அதோட ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். இட்லிக்கு மாவு இருக்குலேருந்து பிரியாணி, புரோட்டா, சால்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஹோட்டலில் தள்ள வேண்டியது வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் கல்யாண மாஸ்டர் 4 கிலோ கேசரி பண்ணாங்க. அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் ஈஸியாக கேசரி பண்ணணும், 100 பேருக்கு 50 பேருக்குலாம் பண்ணணும் அப்படின்னா எங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ சூப்பராக பண்ணேன். நிறைய பேர் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கீங்க அப்படின்னீங்க. அதை பார்த்து சிம்பிளாக பண்ணுங்கள். ஆனால் இது ரொம்ப காம்பாக்டாக இருக்குது மெத்தடு. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக கிளியராக தெளிவாக பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இவங்க எவ்வளோ பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு 4 கிலோ பண்ண போகிறாங்க. அந்த 4 கிலோவை ஃபஸ்ட்டே வாளியில் ரவையை 4 கிலோ ரவையை தட்டி வச்சுட்டாங்க. 10 கிராம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்காங்க. 1/4 கிலோ முந்திரி பருப்பு, 1/4 கிலோ கிஸ்மிஸ் பழத்தை அந்த ரவைக்கு மேலே தட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் 1 கிலோ பைனாப்பிளை அரைச்சி வச்சுருக்காங்க. ரைட்டுங்களா? இதுதான் ரவை எடுத்ததுக்கான அளவு. சரிங்களா? 1/2 கிலோ பாக்கெட்டில் 8 பாக்கெட்டை உடச்சி அப்படியே அந்த வாளியில் தட்டியிருக்காங்க. 4 லிட்டர் வாளியில். அதுக்கு மேலே முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் தட்டி வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1/2 கிலோ டால்டாவை தட்டிட்டு அந்த ரவையை அப்படியே இதில் போட்டு வறுக்காங்க. கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்துருந்தாங்க, கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துட்டு ரவையை நல்லா வறுத்துடுக்காங்க. அளவு நம்ம எடுத்த மாதிரியே தான். இப்போ 4 கிலோ ரவைக்கு 2 லிட்டர் டால்டா, 2 லிட்டர் நெய்யாக எடுக்கிறாங்க. அதே அளவு தான், சேம் அளவு தான் எடுக்கிறாங்க. சீனி அதே மாதிரி 8 கிலோ எடுத்திருக்காங்க. ரவை நல்லா வறுத்து முடித்த உடனே ரவையை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு வேகமாக மாற்றிடுறாங்க. சரிங்களா? அடி எதுவும் பிடிக்காமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. வறுத்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக எந்த இதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக வேறு எதுக்கு மாற்றி எடுத்துருந்தாங்க. திரும்ப இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி எடுக்கிறாங்க. அளவு தண்ணி. இப்போ ஒரு வாளியில் ரவை எடுத்துருக்காங்க, 2 வாளியில் தண்ணி சேர்க்குறாங்க. 1 கிலோவுக்கு 2 கிலோ தண்ணி கணக்கு. சரிங்களா? அதே அளவு தான், நம்ம எடுத்த மாதிரி தான் தண்ணியும் எடுத்துருக்காங்க. தண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ இந்த தண்ணி ஹீட் ஆகுதட்டையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. தண்ணி ஹீட் ஆன உடனே ஃபஸ்ட்டு ஏலக்காய் பொடி, அந்த 10 கிராம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்காங்களா, அதை தட்டுதாங்க. அடுத்த கலர் பொடி சேர்க்காங்க. ரெட் கலர் ஒன்று போடுறாங்க, அடுத்து எல்லோ கலர் ஒன்றும் போடுறாங்க. ரெண்டும் சேர்த்தா அது ஒரு கலர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் மாஸ்டர். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணுறாங்க. இப்போ தண்ணி நல்லா வெந்நியாக தட்டியும் வெயிட் பண்ணுறாங்க. தண்ணியிலேருந்து நல்லா இப்படி சூடு கிளம்பி புகை வந்த பிறகு எடுத்து வச்சிருக்க ரவையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுறாங்க. மொத்தமாக தட்டாமல் அப்படி சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லா ரவையுமே மொத்தமாக தட்டுதாங்க. ஒரு பக்கத்தில் மாஸ்டர் ஒருத்தர் கிண்டிட்டு இருக்காரு. ஒருத்தர் அப்படியே அந்த ரவையை ஃபுல்லாத்தையும் தட்டி உள்ளே முடிக்கிறாரு. இப்போ ரவை எல்லாத்தையும் உள்ளே தட்டி முடித்த உடனே லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல ஒரு பேலன்ஸ் டால்டா போட்டாங்களா, ஒரு 1/2 கிலோ தட்டி ரவையை வறுத்தாங்களா, அந்த மீதி உள்ள பேலன்ஸ் டால்டா போட்டாங்க. மாஸ்டர் கீழே குனிதாரு. இப்போ அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், இனி அடுப்பே கிடையாது. இப்படியே தான் கிண்டிகிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ 1/2 லிட்டர் டால்டாவை திரும்ப சேர்த்துட்டாங்க. மொத்தம் 1 லிட்டர் டால்டா இப்போ காலி ஆகிட்டு. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 கிலோ சீனி. சரிங்களா? ஒரு பேக்கில் இருக்க 2 கிலோ சீனியை அப்படியே எல்லா பக்கமும் விழுற மாதிரி அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி தட்டுதாங்க. ரைட்டுங்களா? இதை இப்படி நல்லா சேர்த்துட்டு கிண்டி முடிச்சுட்டு உடனே அதே மாதிரி அடுத்து 2 கிலோ பேக், இன்னொரு பேக்கை அப்படியே எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா சுற்றிலும் அப்படியே சீனியை நல்லா அப்படியே தட்டி விடுறாங்க. நல்லா கிண்டி விடுதாங்க. ரைட்டுங்களா? நல்லா பரட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. 2 கிலோ மொத்தம் 4 கிலோ சீனி தட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ 4 கிலோ சீனியும் தட்டி முடிச்சுட்டு இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னா டால்டா. சரிங்களா? ஏற்கனவே 1 லிட்டர் டால்டா சேர்த்தாச்சு. இப்போ இது 2 லிட்டர் டால்டா ஃபுல்லாத்தையும் அமுக்கி அப்படியே உள்ளே கிண்டுறாங்க. நல்லா டால்டாவை தட்டிட்டு நல்லா கிண்டி விடுறாங்க. ஞாபகம் வச்சுக்காங்க, அடுப்பு ஆன்லேயே கிடையாது. கேசரி அந்த ரவையை கிண்டி முடித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ நார்மலாக இதெல்லாம் சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக டால்டாவை சேர்த்து முடிச்சிட்டாங்க. இப்போ டால்டாவை சேர்த்து முடிச்சுட்டு அடுத்தால என்ன செய்ய போகிறாங்கன்னா சீனி சேர்க்குறாங்க. சீனி ஏற்கனவே 2 கிலோ ஃபுல்லாக தட்டிட்டாங்க. இது பெரிய பார்சல், 4 கிலோ பார்சலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கிண்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சீனி இப்போ கொஞ்சமாக சேர்த்து முடிச்சுட்டு இந்த டைமில் இதில் என்ன செய்ய போகிறாங்கன்னா பைனாப்பிள் ஒரு 1 கிலோ அரைச்சி வச்சுருக்காங்கன்னு சொன்னோம்ல, அந்த பைனாப்பிளையும் இது கூடயே சேர்த்து நல்லா அப்படியே கிண்டுறாங்க. இப்போ பைனாப்பிள் சேர்த்து நல்லா கிண்டிட்டு ஃபஸ்ட்டு நெய். சரிங்களா? 2 லிட்டர் டால்டா காலி பண்ணியாச்சு. 3வது லிட்டர் நெய் டப்பா ஃபுல்லாக உள்ள தட்டி சேர்த்துட்டே இருக்காங்க. கிண்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த 1 லிட்டர் நெய்யை நல்லா சேர்த்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அடுத்து 1 லிட்டர் நெய். சரிங்களா? இப்போ 3 லிட்டரு சேர்த்தாச்சு. அதாவது 2 லிட்டர் டால்டாவாகவும் 1 லிட்டர் நெய்யாகவும் சேர்த்தாச்சு. இப்போ 4வது லிட்டர் இதில் அரை பாட்டில் மட்டும் தான் சேர்த்துருக்காங்க. அரை பாட்டில் அப்படியே தனியாக வச்சுட்டாங்க. 1/2 லிட்டர் நெய்யை சேர்த்து நல்லா கிண்டிட்டு இருக்காங்க. நல்லா கிண்டி முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்னா சீனி. சரிங்களா? திரும்ப சீனியை அப்படியே கொஞ்சமாக அப்படியே சுற்றி எல்லா பக்கமும் தூவிட்டு நல்லா சீனியை நல்லா கிண்டி விடுதாங்க. இப்போ அந்த சீனியை நல்லா கிண்டி முடிச்சுட்டு இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா ஒரு அரை பாட்டில் மட்டும் நெய் சேர்த்து மீதம் இருந்துச்சுல, அந்த மீதி உள்ள 1/2 லிட்டரையும் சேர்த்து முடிச்சிட்டாங்க. இப்போ மொத்தமாக 2 லிட்டர் டால்டா சேர்த்து முடிச்சாச்சு, 2 லிட்டர் நெய்யை சேர்த்து முடிச்சாச்சு. சரிங்களா? 4 கிலோ ரவைக்கு அப்படியே ஆயில் வடிவில் 4 லிட்டர் சேர்ந்துட்டு இப்போ அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா
சீனி சரிங்களா. சீனியை திரும்பவும் அதே மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தூவிட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்காங்க. நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாமே அடுப்பு வந்து ஆஃப் தான் சரிங்களா. நான் உங்கள் சந்தேகத்துக்காக ஒரு டைம் காமிச்சிட்டேன். அடுப்பு வந்து ஆனே கிடையாது. ஃபஸ்ட்டு ரவையை தட்டினோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வெறும் கிண்டல் மட்டும்தான் வேலை. திரும்ப பேலன்ஸ் இருக்க சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கிண்டிக்கிட்டே இருந்தாங்க. 4 கிலோ சீனியை டேரெக்டாக போட்டாங்க. 2 டைமாக 2 கிலோ போட்டாங்க. திரும்ப இருக்கிற 4 கிலோ சீனியை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கிண்டிக்கிட்டே இருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து ஃபுல்லாக கிண்டி முடிச்சிட்டாங்க. இப்போ சீனி மொத்தமும் முடிஞ்சிட்டு எல்லா சீனியும் தட்டி கிண்டிகிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக கிண்டி முடிச்சாச்சு. இப்போ கேசரி ரெடி சரிங்களா. கிண்டுறதை முடிச்சிட்டாங்க. அந்த கரண்டியில் ஒட்டுனது எல்லாமே எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ கேசரி ரெடின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கேசரியை எடுத்து பார்க்கலாம். கேசரி எப்படி இருக்குது பார்க்க, எந்த அளவு சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப காம்பேக்டான மெத்தட், ரொம்ப சுற்றி ரொம்ப வித்தியாசமாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல்லே 2 கேசரி சொல்லி கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து பைனாப்பிள் ரொம்ப லோ பட்ஜெட்டில் சொல்லி கொடுத்துருப்பேன். இன்னொன்று வந்து ஹோட்டல் ஸ்டைலில் கல்யாண வீட்டு கேசரி ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம். இந்த கேசரி வேணாலும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.